நீங்கள் நல்லா இருப்பீங்க. வருஷம் முடிய போகிறது, அடுத்த வருஷம் பிறக்கப் போகிறது. இன்றைய வருஷத்தை விட அடுத்த வருஷம் நீங்கள் இன்னும் நன்றாக இருப்பீர்கள். இந்த நாளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதை குறித்து தான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு பையன் உடனடியாக அவனுக்கு வேறு ஒரு தேசத்தில் வேலை கிடைக்க வேண்டும் என்று அவனுக்கு பாஸ்போர்ட் இல்லை. பாஸ்போர்ட்டை அப்ளை செய்து விட்டான். போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும். ஆனால் போலீஸ் வெரிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துவிட்டது. என்ன இந்த போலீஸ்காரர் இவனிடத்தம் ஒரு தடவையில் 2 தடவையில் 3 தடவையில் 4 முறை அந்த போலீஸ்காரர் இவனுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறார். இவர் ஃபோனே எடுக்கவில்லை. ஃபோன் எடுக்காத நிமித்தம் சரி ஆள் இல்லை போல் இருக்கிறது என்று அவர் என்ன செய்து விட்டார், பாஸ்போர்ட்டை பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பிவிட்டார். இவன் ஒரு நாள் வெயிட் பண்ணான், 2 நாள் வெயிட் பண்ண வரவில்லையே என்று போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்க்கும்போது அதே போலீஸ்காரர், அந்த ஏரியா போலீஸ்காரர், எத்தனை நாள் உனக்கு ஃபோன் பண்ணுறது, நீ ஃபோன் எடுக்காட்டி உனக்கு வெயிட் பண்ணிட்டுருக்குமா அந்த பாஸ்போர்ட்டு, திருப்பி அங்கே அனுப்பிச்சாச்சு, வரும்போது மறுபடியும் வாங்கிக்கன்னு சொல்லிட்டார். உடனடியாக அந்த பையன் என்ன செய்தோம், ஐயோ இதுதானே ரொம்ப முக்கியம், இது இல்லாவற்றால் என் வேலையே போய்விடும், இதை நம்பித்தானே ஃபாரின் போகிறதுக்கெல்லாம் அரேஞ்ச் செய்தோன்னு என்ன பண்ணுறது ஏது பண்ணுவது தெரியாமல் அங்கே இருக்கிற ஒரு பெரியவரிடம் அந்த ஏரியா பெரியவரிடம் ஐயா கொஞ்சம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் தான் உங்களுக்கு எல்லாம் பழக்கமாச்சு, கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா என்று சொல்லும் பொழுது அவர் நடந்த விஷயத்தை கேட்டு இவர் சத்தம் போட்டார். பாஸ்போர்ட்டை புக் பண்ணுறது பெருசு இல்லை, எந்த ஃபோன் வந்தாலும் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும், 2வது அட்டன் பண்ணி பேச முடியாட்டி இம்மீடியட்டாக ஒரு எஸ்எம்எஸ்ஸாவது அனுப்பிச்சி வைக்கணுமில்ல, அதையும் கூட உனக்கு அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு டைம் இல்லையா, இப்போ எப்படி போய் நான் எதை பேசுகிறது உனக்காகன்ட்டு பேசுவது கேட்டார். அவன் கெஞ்சி கூத்தாடி அந்த பெரியவர் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் பர்டிகுலர் போலீஸ்காரர் இல்லை, அவருடைய இன்ஸ்பெக்டரிடம் பேசினார். இவருக்கு நல்லா தெரியும். உடனடியாக பர்டிகுலர் போலீஸ்மேனை கூப்பிட்டு இதுக்கு இமீடியட்டாக அந்த பாஸ்போர்ட்டை வர வச்சு இவனுக்கு கொடு என்று சொன்னார். அதுபோலத்தான் நான் ஃபோன் வைத்திருப்பது பெருசல்ல, ஃபோன் வரும்போது அட்டன் பண்ணுவது பெருசு. அட்டன் பண்ண பேச முடியாவிட்டால் அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது கொடுக்க வேண்டும். இதே போலத்தான் எருசலேமில் இஸ்ரேல் ராஜ்யத்தில் அன்னாள் என்பவள் நீண்ட காலமாக தவமிருந்து பெற்றவன்தான் சாமுவேல். அவர் சிறு குழந்தையாக இருக்கும்போது ஆலயத்தில் விட்டு வளர்த்தார். ஆலயத்தில் வேண்டாத காரியங்கள் நடைபெற்ற காரணத்தினால் ஆண்டவருக்கு அது பிடிக்கவில்லை. ஆண்டவர் ஒரு நாள் இரவு வேளையில் அவர் பெயரை சொல்லி கூப்பிட்டார், சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவனுக்கு யார் கூப்பிடுவார் என்று தெரியவில்லை. மறுபடியும் படுத்து விட்டார். 2வது முறையும் சாமுவேலே என்று கேட்டார். அப்பொழுதுதான் அங்கே இருக்கிற அவனுக்கு மேல் உள்ள ஆசாரியத்தில் போய் கேட்குறான், இந்த மாதிரி ஒரு குரல் கேட்கிறதே, அடியேன் இருக்கிறேன் என்று சொன்னார். இதுபோல் பேசியவுடன் அவன் கேட்டான். 4வது முறை பேசும்போது அவன் கேட்டவுடன் ஆண்டவர் அவனோடு பேசினார், இங்கிருக்கிறவர்கள் சரியில்லை, இவர்களை நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா என்று அந்த விஷயங்களை கூறினார். அதுபோலவே நடந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே சகோதரியே, நாம் எப்படி இருக்க வேண்டும்? விலை உயர்ந்த டெலிஃபோனை வைத்து கொள்வது பெருசல்ல, டெலிஃபோன் வருவதை கவனித்து கொண்டிருக்க வேண்டும். எந்த நேரத்தில் ஆண்டவர் எப்போது வருவார் என்று தெரியாதோ அதுபோல நம்முடைய ஆசீர்வாதம் எந்த ரூபத்தில் வரும் என்று நமக்கும் தெரியாது. சாமுவேல் அன்று பேசியவர்தான் சாமுவேல் உயர்ந்த தீர்க்கதரிசியானான். அதுபோல நீங்களும் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த கதையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம்.